நண்பர்களே, இப்போ ரீசெண்ட் டேஸில் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நான் வந்து ரிஷபானந்தர் கூட இருந்தேங்க. ரிஷபானந்தர் ஐயா எனக்கு தெரியுங்க. நான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து வாஸ்து பார்த்து கொடுக்குறேங்க, கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு வந்து நம்ம நிறைய பேர் நண்பர்களுக்கு, நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி யாசகம் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, அவங்க இல்லாத குறைக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. நான் எந்த தனிநபரையும் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. அதில் ஒரு சிலர் எனக்கு கூப்பிட்டுருந்தீங்க, இந்த மாதிரி வந்து ஐயா வந்து எங்கிட்ட தாங்க சீட்டு போட்டிருக்காரு, சிட் ஃபண்ட்ஸ் நடத்துகிறவங்க, நீங்களும் சீட்டு போடுங்கன்னு ஒரு சிலருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம யாரையும் தனிநபரை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறதில்ல. ஒரு சிலர் வந்து நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களே இன்னொருத்தர் குரூப்பில் இருக்கிறவங்ககிட்ட கூப்பிட்டு, ஐயா எனக்கு நல்லா தெரியுங்க, ஐயாட்ட கொஞ்சம் பணம் கஷ்டம்னு கேட்டாங்க, நீங்கள் வந்து இன்னார்கிட்ட கேளுங்கன்னு ஐயா சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் எனக்கு கூப்பிட்டுருந்தீங்க. யாருக்கும் பணம் கொடுக்க சொல்லியோ, தனிநபர் இவர் வந்து உங்களுக்கு தனியாக நான் இல்லாமல் ஒரு கிளாஸ் எடுப்பாருனோ, அல்லது இந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னோ நான் வந்து எதையுமே ப்ரமோட் பண்ணுறதில்ல. கிளாஸ் எடுத்தால் நானே எடுத்துக்குவேன், நானே உங்களுக்கு அறிவிப்பு கொடுப்பேன். உங்களுக்கு எதாவது சொல்கிறேன்னா நான் நேரடியாகவே சொல்லுவேன், இன்னொருத்தர் மூலிமா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாரும் ரிஷபானந்த நாயர்னும் பல பேர் போராடுறாங்க, அதில் வந்து என்னோடய பேரை பயன்படுத்திக்கிறாங்க. பரவாயில்ல, எம்ஜிஆர் பேரை வச்சு எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, காமராஜர் பேரை வச்சு எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, விஜயகாந்த் பேரை வச்சு எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க. நம்ம பேரை வச்சு 4 பேர் வாழ்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் அது நம்ம அன்பர்களை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ நான் யாரையும் ப்ரொமோட் பண்ணுறதில்ல, கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.